ஸோ ஹாய் கைஸ், இது என்னோட செல்ஃப் அப்சைடுன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலு. நான் இதில் என்ன பேச போகிறேன்னா, என்னை பற்றின ரேண்டம் டாபிக் தான் பேச போகிறேன். நான் ஒன்றும் பெருசாக அது இதுலாம் கொண்டு போக போகிறது கிடையாது. ஸோ ரேண்டம் டாபிக்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டாபிக்ஸ் அதை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். ஸோ அது ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுனாலே ஒரு ஹேபிட்டை கொண்டு வரணும். அதுதான் ஃபேக்ட்டு. இப்போ நான் வந்துட்டு தினமும் வேலையை முடிப்பேன், வீட்டுக்கு வருவேன், வந்த உடனே என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஆரம்பிப்பேன். பாருங்களேன், ஒரு 6:30க்கு நான் ஆரம்பித்தேன்னா 10 மணி வரையும் சுமார் 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு கூடங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினப்பேன். ஒரு வாரம் கண்ட்ரோல் பண்ணேன். நான் அதுக்காண்டி கண்ட்ரோல் பண்ணாமலாம் இல்லைன்னு தான் சொல்ல வரல. ஒரு வாரம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனாலும் ஒரு வாரம் கழிச்சு 8வது நாள் எனக்கு செம்ம போரிங்காக இருந்துச்சு. என்ன மூவி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மூவியே கிடைக்க மாட்டேன்னு இருக்குது. அப்போ இன்ஸ்டாகிராம் போகிறேன். சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க மூவிஸை பற்றி போடுறதுக்கு, இப்போ ரிவ்யூ பற்றி போடுறதுக்கு. அவங்களோட ரிவ்யூவை போய் பார்ப்பேன். இந்த மூவியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ திருப்பி கண்டினியூஸாக ஒரு வாரம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற நம்மளோட ஜென்ரேஷன் சுச்சுவேஷனில் ஃபுல்லாக வந்து ஃபோன் தான் டிஸ்ட்ராக்ஷன். அதுக்கப்புறமேட்டு சம் அதர் திங், டிவி, நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்பு, இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். பட் ஃபஸ்ட்டாக இருக்கிறது அந்த ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான். ஸோ உங்ககிட்டே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட் நம்ம டேக் கேர் பண்ணணும். ஸோ எடுத்தோடனேலாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் வந்து 3 டேஸில் நான் முன்னேறி காமிக்கிறேன், இல்லை 30 டேஸில் பண்ணி காமிக்கிறேன், இல்லை 1 மந்தில் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீல்ஸ் ஹேபிட்டை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரேடியாக எதையும் பண்ணணும்னு ஸ்டஃப் எடுத்தோம், அந்த ஆக்டிவிட்டி எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ணவே முடியாது. அது நிறையா பேர் சொல்லுவான், எல்லாமே பண்ணுவான். பட் ஃபேக்ட் அது கிடையாது. நம்ம யாராலையும் வந்துட்டு ஒரு விஷயத்த கண்டிப்பாக உடனேலாம் பண்ண முடியாது. என்ன பெஸ்ட் ஐடியானா, நான் வர இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் ரீலை சங்கீத சுவராங்கள் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறேன்னா, அதை நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு மணி நேரத்துக்கு மாற்ற ட்ரை பண்ணலாம். அந்த மிச்ச நேரத்தில் ஏதாவது உருப்படியாக வேலை பார்க்கலாம். இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன வரும்னா, அந்த உருப்படியான வேலை என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்மளோட இன்னொரு பெரிய டார்கெட்டாகவே இருக்கும். எனக்கு புரியுது, எல்லாருக்குமே அதான் ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும். நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஏதாவது நம்மளுக்கு பேசிவ் இன்கம் ரெடி பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கான சில ரீடிங்ஸ், வீடியோஸ் பார்க்குறது, கொஞ்சம் வெப்சைட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீல்ஸ் அடிக்ஷனை குறைக்க பார்க்குறேன். இன்னொன்று பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ரீல்ஸ் பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. கண்ட ரீல்ஸை கண்ட மணிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நம்ம ஃபீடை எடுத்து பார்த்தா நம்மளோட வரலாறு என்னன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஃபீட்ஸ் இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். என் ஃபீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அழகிகள் தான் இருப்பாங்க. நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை, பட் அதுதான் ஃபேக்ட், அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன ரீல்ஸ் பார்க்குறோமோ ரொம்ப முக்கியம். சம் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்க அவங்களோட பிஸ்னஸ் கண்டென்ட் எப்படி முன்னேறிச்சு, நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் எஜுகேஷன் ரிலேட்டடாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, சில மோட்டிவேஷன் ரிலேட்டட் ரீல்ஸும் இருக்கும். நம்ம எதை பார்க்குறோமோ அந்த இன்ஸ்டாகிராம் அதவே ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் பையன் வந்து ரொம்ப விவரமான ஆள். நம்ம என்ன பண்ணுறோன்றதை நம்ம ஆக்டிவிட்டியை நோட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதம் மாற்றி நம்மளை இன்னும் அதை அடிக்ட் ஆகிக்கிட்டே இருப்பான். நீ வந்து அதுக்கு அலோவ் பண்ணவே கூடாது. நீ யாருன்றதை அந்த ஏஐக்கு புரிய வைக்கணும். அப்படின்னா நீ வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் டாஸ்காக இருக்கும் அங்கே. பட் இவ்வளோலாம் நினைக்கிற வேணாம். நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் ஒரு மணி நேரம் ஆக்கு, அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கு. உடனே இன்றைக்கே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அடிக்டடு அப்படின்னு நான் சொல்லலை. பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளை வேறு எதுலையாவது இன்வால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த அடிக்ஷனுக்கு போகாமல் இருக்க முடியும். அதுதான் பேசிக் ரூலே.
நீ யார் என்ன சொன்னாலும் சரி, நீ இப்போ 3 மணி நேரம் இருக்க, 3 மணி நேரம் வீட்டில் சும்மா இருந்தால் கண்டிப்பாக நீ வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்க்க தான் செய்வ. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீ என்ன பண்ணலாம்னா, ஒன்று ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் அது ஒரு 7 நாள் தாங்குமா இல்லை 1 மாதம் தாங்குமா நமக்கு எதுவுமே தெரியாது. அது உன்னோட திறமை தான். பட் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிக்ஷனை குறைக்கிறதுக்காண்டி வேற ஏதாவது ஆக்டிவிட்டியை டெஃபினட்டாக எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஒரு புக் ரீடிங்கோ, இல்லை வேற ஏதாவது வெளியே விளையாட போகிறதோ, இல்லை வேற ஏதாவது கண்டென்ட் ஒழுங்காக பார்க்குறதோ, அந்த மாதிரி ஏதாவது உருப்படியாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாரு. நீ எது உனக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீ பார்த்து அதை ஒரு 2 மணி நேரத்தில் இன்வால்வ் பண்ணு. ஏன்னா பேசிக்காக யாருமே பாசிவ் இன்கம்க்கு யாருமே எய்ம் பண்ணுறதே கிடையாது. வரோம், படுக்கிறோம், தூங்குறோம், சாப்பிட்றோம், கிளம்புறோம், அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராம் அப்படி இருக்கும். அது அப்படிலாம் இல்லைங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். சும்மா என்னோட கருத்து தான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.